வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் இன்றைய தினம் சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் மார்க்கத்தில் உள்ள கனகாம்பாள் சத்திரம் என்ற ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அருளும் அமைதியும் நிறைந்த கோசல நகரம் என்ற புண்ணியபதியில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் சித்த புருஷனி ராமக்கம்மா தேவி அம்மா அவர்களின் 45ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசித்து அம்மையாரின் அருளாசியை பெறுவோம். ஓம் ராமக்கம்மா தேவி சித்தர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி அம்மையார் வாழ்ந்து தவமியற்றி இறைவனோடு இரண்டர கலந்து என்றென்றும் அருளாட்சி புரிகின்ற இந்த கோசல நகர கிராமம் ஒரு அமைதி நிறைந்த மலை கிராமமாக விளங்குகின்றது. இந்த கிராமத்தில் நுழைந்தவுடனே அம்மையாரின் மகா குரு பூஜை விழாவினை முன்னிட்டு ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி திருநாமத்தை அகண்ட நாம சங்கீர்த்தனமாக 24 மணி நேரம் தொடர்ந்து ஆற்றி வரும் அடியார்களை கண்டு மகிழ்கின்றோம். ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி அம்மையாரின் மகா குரு பூஜை விழாவினை முன்னிட்டு அன்னம்பாளிப்பு நடைபெறக்கூடிய தர்மசாலையை தற்போது காண்கின்றோம். அம்மையாரின் மகா குரு பூஜை விழாவின் பொழுது விழா நடைபெறும் 2 நாட்களும் 3 வேளையும் சிறப்பான முறையில் அன்னம்பாளித்து இங்கு உள்ள அடியார்கள் குழு உபசரிக்கின்றார்கள். இங்கு வரும் பக்தர்கள் முதலில் அம்மாவின் அருள் பிரசாதத்தை உண்டுவிட்ட பிறகே வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஜீவகாருண்ய சேவைக்கு முக்கியத்துவம் தந்து விழா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ராமக்கம்மா தேவி அம்மையார் வாழ்ந்து தவமியற்றிய புனிதமான இல்லத்தை தற்போது தரிசிக்கின்றோம். இந்த இல்லத்தில்தான் அம்மையார் அவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்து தவமியற்றி இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவன் முக்தி பெற்றார்கள். ராமக்கம்மா தேவி அம்மையாரின் ஜீவாலயத்தை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த இல்லத்தில் தங்கியிருந்து மலை மீது உள்ள அம்மையாரின் திருக்கோயிலை தரிசிக்கலாம். இந்த இல்லத்தில் அம்மையாரின் அபூர்வமான புகைப்படங்களை காண முடிகின்றது. மகா குரு பூஜை விழாவின் போது வழிபாடுகளும் யாக பூஜையும் அன்னம்பாளிப்பும் சிறப்பான முறையில் இங்கு நடைபெறுகின்றது. ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி அம்மையார் இறைவனோடு இரண்டர கலந்து மகா சமாதி எய்திய நிலையில் எடுக்கப்பட்ட அபூர்வமான புகைப்படத்தை இங்கு உள்ள யாக குண்டத்தில் கண்டு தரிசிக்கலாம். ஓம் ராமக்கம்மா தேவி திருவடிகளே சரணம்.
இப்போ நம்ம மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி அம்மையாரின் ஜீவாலயத்திற்கு செல்ல போகிறோம். இந்த அமைதி நிறைந்த வனப்பகுதியில் 1.5 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்றால் அம்மா அவர்களின் ஜீவசமாதி திருக்கோவிலை அடைந்து விடலாம். இயற்கையான ஏரிகளும் மலைகளும் நிறைந்த இந்த வனப்பகுதியில் நடந்து செல்வது மனதிற்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு செயலாக அமைஞ்சிருக்கு. இந்த மலைப்பகுதியில் தான் பல ஆண்டு காலம் ராமக்கம்மா தேவி அம்மையார் தனித்திருந்து தவம் புரிந்திருக்காங்க. இயற்கையான நீர்நிலைகளும் மாந்தோப்புகளையும் கடந்து சிறிது தூரம் நம்ம பயணம் பண்ணாலே ராமக்கம்மா தேவி அம்மையாரின் ஜீவாலயத்தை நம்ம அடைந்து விடலாம். ராமக்கம்மா தேவி அம்மையாரின் ஜீவாலயம் அமைந்துள்ள இந்த மலைக்கோவிலுக்கு கார், டிராக்டர் போன்ற வாகனங்கள் மூலமாகவும் வரலாம். ஆனால் நம்ம நடந்து வரும் பொழுது இங்கு உள்ள இயற்கையான மூலிகை காற்றை சுவாசிக்க அது வழிவகுக்குது. வயதானவர்கள் வேண்டுமென்றால் வாகனங்களில் வரலாம். ஓம் ராமக்கம்மா சித்தர். ஸ்ரீமத் ராமக்கம்மா தேவி அம்மையாரின் ஜீவ திருக்கோவிலுக்கு முன்பாக ஒரு பழமையான அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றிணைந்து தலவிருட்சமாக அமைஞ்சிருக்கு. அம்மையாரின் 45ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகளும் யாக பூஜையும் அன்னம்பாளிப்பும் சிறப்பாக நடைபெற்றது. சித்தர் திருவடிகளே சரணம். ஓம் ராமக்கம்மா சித்தரம்மா திருவடிகளே சரணம். ஓம் திருவடிகளே சரணம். ஓம் ராமக்கம்மா சித்தர் திருவடிகளே சரணம். ஓம் ராமக்கம்மா சித்தர் திருவடிகளே சரணம். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மையாரின் மகா குரு பூஜை விழாவின் போதும் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை நாட்களிலும் ராமக்கம்மா தேவி அம்மையாரின் திருக்கோவிலில் பக்தர்கள் இரவு தங்கி அம்மையாரை வழிபாடு செய்கின்றார்கள். அவ்வேளையில் அம்மையாரின் பூஜைகளும் அன்னம்பாளிப்பும் அடியார் பெருமக்களால் சிறப்பாக நிகழ்த்தப்படுகின்றது. மற்றபடி தினசரி பக்தர்கள் இங்கு வந்து அம்மையாரின் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். திருவள்ளூருக்கு அடுத்து உள்ள கனகாம்பாள் சத்திரத்திலிருந்து ராமக்கம்மா தேவி திருக்கோவிலுக்கு வர தினசரி பேருந்து மற்றும் ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது. பக்தர்கள் பகல் வேளையில் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வந்து ராமக்கம்மா தேவி சித்தரை தரிசித்து அருளாசி பெறலாம். ஓம் நமோ நாராயணா. ஓம் ராமக்கம்மா தேவி சித்தர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.